قال النبينا صلى الله عليه وسلم من صام رمضان ஈமானன் யார் ரமலானிலே ஈமானோடும் வஹ்திசாபன் இன்னும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோக்கின்றார்களோ உஃபிரலஹு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது மா தகத்தம மின் தம்பிஹி அவனுடைய பாவத்திலிருந்து முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அதாவது ரமலானுடைய மாதத்துல நம்ம ஈமானோட நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு வச்சோன்னு சொன்னா நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாம் இந்த ரமலானிலே மன்னிக்கப்படுகின்றது. அல்லாஹு தாலா இந்த ரமலானில நோன்பை கடமையாக்கியதற்காக மட்டும்தான் இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பா? நிச்சயமாக கிடையாது. இந்த ரமலானுடைய சிறப்புகளை நாம் சொல்ல போனால் இந்த ஒரு நாள் பத்தாது. அல்லாஹு தாலா தன்னுடைய வான்மறையாம் திருக்குரான்ல இப்படி சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று தெரியுமா? ஊஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குரானை நான் அதில்தான் இறக்கி வைத்தேன். நம்ம கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குரானை அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி வைக்கிறான். அகிலங்களை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய வார்த்தைகளை சாதாரணமாக இறக்கிவிட முடியுமா? சாதாரணமாக யாராலும் இறக்கிவிட முடியுமா? அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இந்த கலாமை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மலையின் மீது நான் இறக்கி இருந்தாலும் அந்த மலை அதனுடைய தாக்கம் தாங்காம வெடித்து தூள் தூளாக சிதறி இருக்கும். அந்த அளவிற்கு தாக்கமுடையது இந்த குரான். இப்படிப்பட்ட தாக்கம் தான் ரசூலுல்லாஹ்க்கும் குரான் இறங்கும் போது இருந்துச்சு. ஒரு சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹுடைய பக்கத்துல அமர்ந்திருந்தேன். அப்போ அவங்களுடைய கால் என்னுடைய காலின் மீது இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அந்த நேரம் பார்த்து வஹி இறங்க ஆரம்பிச்சிச்சு. ரசூலுல்லாஹுடைய கால் என்னுடைய காலை நசுக்க ஆரம்பித்தது. நான் என்ன நினைச்சேன்னா, என்னுடைய கால் இன்னைக்கு என்னுடைய உடம்பிலிருந்து துண்டா போயிருமோன்னு நான் நினைச்சேன். அந்த அளவிற்கு பெருமானாரின் மீது இந்த குரானுடைய தாக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட இந்த குரானை நம்ம இந்த மாதத்துல அதிகமா கண்ணியப்படுத்தணும். அந்த குரானை கற்ற ஹாஃபில்களையும் நாம அதிகமா கண்ணியப்படுத்தணும். அதிகமாக இந்த மாதத்தில் நாம் இந்த குரானை ஓத வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னா தன்னுடைய பகல் பொழுதுள்ள எல்லா வேலைகளையும் ஒத்தி வச்சுட்டு குரானை ஓதுவது தொழுகுவதுன்னு சொல்லி முழு நாட்களையும் தன்னுடைய இபாதத்திலே கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. குறிப்பா ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தன்னுடைய வேட்டியை வரிந்து கட்டி கொள்வார்கள். எதற்காக தெரியுமா? தன்னுடைய இரவு முழுக்க அமல் செய்வதற்காக. தன்னுடைய இரவு முழுக்க ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்கி அமல் செய்வாங்க. தன்னுடைய குடும்பத்தார்களையும் அமல் செய்வதற்காக தூண்டுவாங்க. ஏன்னா இந்த ரமலானுடைய கடைசி 10லதான் அல்லாஹ்வினுடைய மாபெரும் ரகசியம் அடங்கியிருக்கு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த லைலத்துல் கதிரினுடைய இரவு இந்த ரமலானுடைய கடைசி 10ல் தான் அடங்கியிருக்கின்றது. அல்லாஹு தாலா நமக்கு முன் சென்ற உம்மத்தார்களுக்கு எல்லாம் இந்த சிறப்பை கொடுக்கல. அல்லாஹ் 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இந்த இரவை இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்காகத்தான் எழுதியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போலதான் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களும் இதுக்கு மேல இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தங்களுடைய இஃப்தார், அதாவது நோன்பு திறக்கிறதுக்காக வைத்திருக்கின்ற உணவு முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு தர்மம் செய்தார்கள். இன்னைக்கு எவ்வளவோ சம்பாத்தியங்களை நமக்கு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் இந்த ரமலானுடைய ஷாப்பிங் செய்வதற்கு எனக்கு காசே பத்தலன்னு
புலம்பக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அல்லாஹு தாலா நம்மை இந்த ரமலானிலே அதிகமாக கொடுக்கக்கூடிய கரங்களாக ஆக்கி வைப்பானாக. சிந்தனை உடையவர்களே, நோன்பு என்பது வெறும் பானத்தையும் உணவையும் மட்டுமே விடக்கூடிய ஒரு அமல் இல்ல, நம்மளுடைய பாவங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமல். நம்மளுடைய பாவங்களை விட்டு விலகாம வெறும் தண்ணியையும் சாப்பாடையும் விட்டு மட்டும் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த நோன்பு அல்லாஹ்விற்கு தேவையும் கிடையாது. குறிப்பாக பெண்கள் நாவை பாதுகாக்கணும். ஏன் நான் பெண்களை சொல்றேன்னு சொன்னா, புறம் பேசுவதில் சதம் அடித்தவர்கள் நம் பெண்கள். அதாவது ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி ஓடி வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், 3 பெண்கள் நோன்பு வைத்து கொண்டு அளவு கடந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 பெண்கள் நோன்பு வைத்து கொண்டு அளவு கடந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 தடவை அதை கண்டுக்கறல. 3வது தடவை சொல்றாங்க அந்த சஹாபி கிட்ட, அந்த 3 பெண்களையும் கூட்டிட்டு வாங்க. அந்த 3 பெண்களையும் உடனே ஓடி போய் அந்த சஹாபி கூட்டிட்டு வராங்க. அந்த 3 பெண்கள் கிட்டையும் 3 கிண்ணங்களை ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்றாங்க. அந்த 3 கிண்ணங்களும் அந்த பெண்களுக்கு முன்பு வைக்கப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களே, அதுல நீங்க வாந்தி எடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண்கள் அந்த கோப்பையில வாந்தி எடுத்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாந்தியில் இருந்தது சதை துண்டுகளும் ரத்தமுமா அவங்களுடைய வாந்தியில இருக்கு. அதை பார்த்த உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நோன்பு வைத்திருக்கக்கூடிய பெண்களுடைய வாயிலிருந்து எப்படி ரத்தமும் சதை துண்டு வருதுன்னு கேட்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பெண்கள் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு வைத்தார்கள். ஹலாலான உணவை சாப்பிட்டுதான் நோன்பு வச்சிருக்காங்க. ஆனா பிறரை பற்றி புறம் பேசி, தன்னுடைய சகோதரனை பத்தி நம்ம புறம் பேசணும்னு சொன்னா அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு அது சமம். இது பெருமானாருடைய ஹதீஸ். அந்த பெண்கள் பிறரை பற்றி புறம் பேசி அந்த ஹராமான உணவை கொண்டு இந்த நோன்பை முறித்து விட்டார்கள். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அப்படின்றது ஷாப்பிங் செய்யக்கூடிய மாதம் அல்ல, பண்ட பாத்திரங்களை வாங்கி குவிக்கக்கூடிய மாதம் அல்ல, விதவிதமாக சமைத்து உண்ணக்கூடிய மாதம் அல்ல. இது ஒரு நன்மையின் கடல். இந்த கடல்ல நன்மையை தேடக்கூடியவங்க 4 விதமா இருக்காங்க. முழு மூச்சை மடக்கி முத்தெடுப்பவர் ஒரு விதம், சிறிது நேரம் மட்டும் மூச்சை அடக்கி அதில் சங்கெடுப்பவர் ஒரு விதம், இன்னொரு விதம் வலைய கொண்டு போய் வீசுவாங்க, கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் அள்ளிட்டு வருவாங்க. அதுல 4வது ஒரு விதம் ஒருத்தர் இருக்காரு, போய் கடல்ல நிப்போம், அந்த கடல் அலையா பார்த்து காலை கழுவுனா உண்டு, அல்லாவா பார்த்து நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சா உண்டு. இந்த 4 விதத்துல நாம எந்த விதத்துல இருக்கோன்றது நம்மளுடைய முடிவு. அன்பானவர்களே, பொக்கிஷங்களை எடுத்து கையில கொடுக்கத்தான் முடியும், அதை பயன்படுத்துபவன் புத்திசாலி, அதனை கோட்டை விடுபவன் நஷ்டவாளி. அல்லாஹ் தாலா இந்த ரமலானை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. கடைசி ரமலானிலே நம்முடன் இருந்த எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானிலே மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ரமலானுக்கு நாமும் இருப்போமா இல்லையா என்பது கூட தெரியாது. அல்லாஹ் தாலா அதிக ரமலானை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும், அதில் பயனடையக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.